வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ஓகே தாங்க. இப்போது உடம்புலாம் பரவாயில்லையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனியில் நம்ம கஞ்சி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியுமே ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் நைட்டே அரிசி ஊற வச்சிட்டேங்க. காலையில் எடுத்து நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு ஊறின அரிசியை நீங்கள் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாதி பாதி அளவாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேணாம். அப்படியே நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த கொரக்கொரப்போடு அதை கரெக்டாக அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாராளமாக கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதையுமே நம்ம முடிஞ்சால் சாப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பொடியாக நம்ம கையிலே கூட அரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையுமே நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லைன்றதுனால நான் அதை சாப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. மிக்ஸி ஜாரில் நான் இந்தளவுக்கு கொரப்பாக எடுத்துருக்கேன். இன்னமும் கூட நீங்கள் வேணும்னா நல்லா கொஞ்சம் நல்லா ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி செய்யறதுக்கு காரணமே எங்கள் தேர்ட் அண்ணி தான். அவங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. நான் இந்த டம்ளர் அளவுக்கு தான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்திருந்தேன். ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 3 பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஊற்றினாலும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஸ்பீடாக வச்சோம்னா அடி பிடிக்கும். இதுக்கு அதை பாருங்கள், பூண்டு, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், இந்த 4 ஐட்டம் தாங்க. இது எல்லாமே நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணியுமே அந்த 1க்கு 4 பங்கு கூட வச்சுக்கலாம். ஏன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ளேம் ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி நிஜமாகவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம எல்லாமே போட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு போட வேண்டாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு அதிலே கொஞ்சம் இருக்கா மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸில் வச்சுட்டு கரண்டி வச்சு ஒரு 4 கலரிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடி போட்டு நீங்கள் மூடிட்டு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. அதுதான் மெயினான ரீசன். எதுக்காகனா சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு 6-7 விசில் கிட்ட வச்சுருந்தேங்க. அப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக வேகும். விசிலுமே பொறுமையாக வரும். ஃப்ளேம் கூட பாருங்கள், ஃபுல் ஃப்ளேம் இப்போ இருக்கா. நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வைப்பேன். இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே நான் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேங்க. அதையுமே நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 6 விசில் கிட்ட வச்சுக்கிட்டேன். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க விசிலு. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் நல்லாவே திக்காக இருக்கும். திக்காக எடுக்க முடிஞ்சால் நல்லா ஃபுல்லாக திக்காக எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி வேணால் ஓட்டி கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு கிண்ண அளவுக்கு வந்துச்சு எனக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக. நான் அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. நல்ல வேலை. இன்றைக்குமே நான் பயந்துகிட்டே இருந்தேன் கொஞ்சம் அடி பிடிக்குமோன்னு. ஆனால் கொஞ்சம் வேகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த விஸ்க் வச்சுருக்கோம்ல, அது மூலிமா நீங்கள் நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்டி இல்லாமல் ரெடி ஆகிடும். ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. நல்லாவே வெந்திருந்தது பூ மாதிரி. அதனால் மெயினாக ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அவ்வளோதாங்க. நல்லா இந்த அளவுக்கு ஆனால் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா அந்த கட்டி இல்லாமல் எதுவுமே இருக்காது. சூப்பராக வந்துடும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எங்கள் மாமியாருக்காகவே தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டுடும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய வடிகட்டி வச்சுருந்தேன். இப்போ நார்மல் நம்ம இந்த டீ வடிகட்டுறது இருக்குது பார்த்திங்களா, காட்டன் இது வர மாதிரி, அதில் வச்சு நீங்கள் வடிகட்டினா அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்க அந்த திப்பிலாமே வராது. இதில் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இதையுமே நான் இன்னொரு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்குமே இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க.
நிஜமாகவே சொல்கிறேன், இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் நிஜமாகவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வந்து நான் வந்து சமையல் ரெசிபீஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்காக இது வரைக்கும் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க. முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.